இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கோடை வெயில் வெப்பசலனம் மிக கடுமையாக தாக்கப்படுகின்றது. இதற்கு உரிய உகந்த திட்டங்களை இந்த அரசு அறிவிப்பதிலே தோல்வி அடைந்திருக்கிறது. ஏற்கனவே நீர் மேலாண்மையில் இந்த அரசு கோட்டை விட்டதன் காரணமாகத்தான் இன்றைக்கு குடிநீருக்கே பற்றாக்குறை ஏற்படுகிற ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு 19 மாவட்டங்களிலே குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டு அதற்கு பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 150 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நீர் மேலாண்மையிலே தோல்வி என்று நான் எப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த குடிமராமத்து திட்டம் மிக அற்புதமான திட்டம். மழைக்காலங்களிலே நமக்கு கிடைக்கக்கூடிய நீரை கண்மாய்களும் ஏரிகளிலும் நாம் சேமித்து வைத்தால் இதுபோன்ற கோடை காலத்தில் அதை குடிநீருக்கும் நிலத்தடி நீர் உயர்வதற்கும் பயன்படுத்தலாம். ஆனால் 3 ஆண்டுகள் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அந்த திட்டத்தை நிறைவேற்றவே இல்லை. அது கிடப்பிலை போட்டதனாலே இன்றைக்கு நமக்கு கடுமையான குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. 38 வருவாய் மாவட்டங்களில் 19 மாவட்டங்கள். அதேபோல் இன்றைக்கு வெப்பசலனம் 19 மாவட்டங்களில் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை செய்யும். இதில் என்ன குறிப்பிட்டு நாம் பார்க்க வேண்டியதுன்னா, இந்த குடிமராமத்து திட்டத்தை இந்த அரசு கைவிட்டதன் காரணமாக இந்த நீர் தேக்கங்களில் நீர் இருப்பு கடந்த காலங்களில் இது போன்ற கோடை காலத்தில் நமக்கு ஏப்ரல் மேலெல்லாம் 23% நீர் இருப்பு இருக்கணும். ஆனால் இப்போ 17% தான் நீர் இருப்பு இருக்கிறதுனால மிகப்பெரிய குடிநீர் பஞ்சத்தை நாம் பற்றாக்குறையை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது. இந்த நீர் மேலாண்மையில் இவங்க முறையாக இல்லைன்றதுக்கு மதுரையில் ஒரு சம்பவம் மட்டும் உங்களுடைய ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பானை. ஏற்கனவே மேட்டூர் அணை திறந்து விட்டதிலும் முறையான நீர் மேலாண்மை இல்லாமல் அது தோல்வியில் முடிஞ்சது. மதுரையில் 97% இன்றைக்கு அறுவடை பணிகள், அதாவது சம்பா சாகுபடி முடிஞ்சிருக்குது. ஏப்ரல் 30ஆம் தேதி வரை, இந்த ஏப்ரல் 30ஆம் தேதி வரை 38,000 மெட்ரிக் டன் நெல் மட்டுமே இப்போது கொள்முதல் செய்யப்பட்டிருக்குது. இந்த 2022-23 கடந்த ஆண்டில் இவங்க ஆட்சியில் இதே வருடத்தில் 87,000 டன் நெல் கொள்முதல் பண்ணோம். கடந்த ஆண்டு 87,000 பண்ணோம், இந்த ஆண்டு 38,000 பண்ணோம். ஏன்னா கடந்த ஆண்டு வெப்பசலனம் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஐக்கிய நாடு சபை எச்சரித்தும் கூட அவங்க முறையாக நீர் மேலாண்மையை கையாளலை இந்த திமுக அரசு, முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இப்போ இதனால் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த 37,000 இந்த 87,000 நீங்கள் பார்த்தீங்கன்னா 50% நெல் கொள்முதலில் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது, சம்பாவில் மட்டும். இதுக்கு என்ன காரணம்னா, இந்த சம்பா சாகுபடி விவசாயத்துக்கு 3 மாதம் போராடி தான் தண்ணி திறந்து விட்டாங்க. உங்களுக்கே தெரியும், எங்கள் மீது கூட வழக்கு இருக்குது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொட்டுகிற மழையில் நாங்கள் போய் தண்ணீர் திறந்து விடணும், முதல் போக சாகுபடி 2ஆம் போக சாகுபடி தண்ணீர் திறந்து விடணும் போராட்டம் பண்ணுகிற போது, கோரிக்கை வைக்கிற போகும்போது கைது பண்ணாங்க. முறையான விவசாயிகளுக்கான கோரிக்கை. ஆகவே தண்ணீர் திறப்பதிலே ஏற்பட்ட நீண்ட இழுபறி. இப்போ கூட தேர்தலில் கூட அமைச்சர், உள்ளூர் அமைச்சரிடத்தில் கேட்டாங்க, அந்த ஊர் மக்கள் கேட்டாங்க. ஆகவே இந்த நீர் மேலாண்மையில் இந்த அரசு முழுவதுமாக தோல்வி அடைந்திருக்கிறது. மகசூல் இழப்பு 50%ன்றது சாதாரண காரியம் இல்லை. இன்றைக்கு உற்பத்தி செலவு ஈடு செய்ய முடியாத அளவிற்கு இந்த விவசாயிகள் இன்றைக்கு கண்ணீர் வடிக்கின்றார்கள். ஆகவே குடிமராமத்து திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்த வேண்டும். நீர் மேலாண்மை திட்டத்தை முறையாக கையாள வேண்டும். குடிநீர் பற்றாக்குறை போக்குவதற்கு போர்க்கால அடிப்படையில், பேரிடர் மேலாண்மை துறையில் போர்க்கால அடிப்படையில் இந்த பணிகள்லாம் செய்ய வேண்டும். இன்றைக்கு உழைப்பாளர் தினம், இந்த மே 1 இந்த உழைப்பாளர் தினத்தில் அனைத்து தொழிலாளர் வர்க்கத்தினர் தங்கள் உயிரை பணயம் வைத்து போராடி 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் தூக்கம். ஏன்னா அதை கூட இந்த அரசு ஒரு பல ஆண்டு 100 ஆண்டுகள் போராடி பெற்ற உரிமையை ஒரு ஜிஓவில் ஒரு சட்டத்தை திருத்தி அவங்க வேலை 12 மணி நேரம்னு கொண்டு வந்தாங்க. அப்புறம் மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடத்துனதுக்கு பிறகு தான் அதை வாபஸ் வாங்கணும். அப்போ இந்த அரசு தொழிலாளர்கள் மீது அக்கறை இல்லாத அரசு. நாங்கள் கொரோனா காலத்தில் உழைக்கிற தொழிலாளர்களுக்கு புரட்சித் தமிழர் எடப்பாடி அவர்கள் அம்மா உணவகத்தில் விலையில்லாமல் உணவு கொடுத்தாங்க. அதேபோல் அவங்களுக்கு வாழ்வாதாரத்திற்கான உதவித்தொகை வழங்கப்பட்டது. தொழிலாளர் வர்க்கத்தில் பொதுத்துறையை அரசுடைமையில் வெளியே விற்க முயற்சி செய்கிற போது அம்மாவே தொழிலாளர் நலன் கருதி அந்த பொதுத்துறை நிறுவன பங்கை அம்மாவே கொள்முதல் செஞ்சாங்க. இப்படி தொழிலாளர்களுக்கு பல சலுகைகளை
நம்ம பண்ணுறோம். ஒவ்வொரு மே தினத்தில் வந்து தொழிலாளர்கள் நலிவுற்ற தொழிலாளர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அவர்களுக்கு வாழ்வாதார நிதியுதவிலாம் வழங்குகிறோம். ஆகவே உழைக்கிற வர்க்கம் அவங்க மகிழ்ச்சியாகவும் வளமாகவும் இருந்தால் தான் இந்த நாடு செழிப்படையும். அவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிரந்தர பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எடப்பாடி சார்பில் எங்கள் அனைவரின் சார்பில் தொழிலாளர் வர்க்கத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தோம். கோயிலில் வச்சு அதை போய் என்னத்தை பேசுறது, தினந்தோறும் பேசுகிறோம். தினந்தோறும் குரு பயிற்சி, குரு பகவான், இந்த குரு பயிற்சியிலாவது இந்த நாட்டுக்கு விமோசனம் பிறக்கணும். ஏன்னா இளைஞர்களுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாக இருக்குது, அச்சத்தில் இருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்களே அச்சத்தில் இருக்காங்க. இந்த போதைப்பொருள் நடமாட்டம் தொடர்ந்து தினந்தோறும் போதைப்பொருள் கைப்பற்றாத நாளே இல்லை என்கிற அளவில், தினந்தோறும் சாமி கும்பிடாத நாளே இல்லைன்ற மாதிரி போதைப்பொருள் கைப்பற்றாத நாடே இல்லை. இந்த குரு பகவான் தான் அதுக்கெல்லாம் தீர்வு காட்டும். கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்களுக்கு போதிய பணம் வழங்கப்படவில்லை, 20 நாட்களுக்கு மேலே. கொள்முதல்லே 50% இழப்பீடு ஏற்பட்டுச்சு நான் சொல்கிறேன். கொள்முதல்லே 50% இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா 87,000 டன் நேரம் நமக்கு இந்த வருஷத்தில் நமக்கு வந்திருக்கணும். 38,000 மெட்ரிக் டன் தான் வந்து இன்னைக்கு வந்து பண்ணிவிட்டேன். ஆமாம், அதெல்லாம் சட்டசபையிலே பேசியாச்சு. அது முடிச்சுட்டேன். இது கடவுள் தான் விஸ்வரூபம், குரு பகவான் தான் விஸ்வரூபம் எடுத்து இன்னைக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு. எல்லாமே வந்து மக்களுக்காக. அம்மா, புரட்சித் தலைவர் இருவரும் தெய்வங்கள். அந்த ஆன்மாவினுடைய ஆசையோடு தான் நம்முடைய சாமானியர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை இன்றைக்கி ஏ ஃபார்ம், பி ஃபார்மில், ரெட்டலையில் இது போன்ற இன்றைக்கி தேனி மாவட்டத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் யார் போட்டிட்டா? சேடபட்டி முத்தையா கழக பொருளாளர், டிடி தினகரன் கழக பொருளாளர், அதுக்கு முன்னாடி முதலமைச்சர்கள், இப்படி போட்டியிட்ட அந்த தேனி மாவட்டத்தில் இன்றைக்கி ஒரு சாமானியர் நாராயணசாமியை நம்முடைய புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கி வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஏ ஃபார்ம், பி ஃபார்மில், ரெட்டலையில் அவங்க வெற்றி பெறுறாங்க. ஜெயம்பெருமாள் ராமநாதபுரத்தில் போட்டியிடுறாங்க. சாமானியர்கள், இதெல்லாம் சாமானியர்கள் கட்சி. உலகத்திலே ஏழைகளுக்காக, சாமானியர்களுக்காக, தொண்டர்களுக்காக, ஜனநாயகத்துக்காக ஒரு இயக்கம் இருக்குதுன்னா சத்தியம் செய்து சொல்கிறேன், அதுக்கு நான் சாட்சி, இந்த ராஜா சாட்சி, இந்த மாணிக்க சாட்சி, இந்த கருப்பையா சாட்சி, இந்த நாராயணசாமியே சாட்சி. அதனால் இந்த இயக்கம் வந்து சாமானியர் இருக்கும். அதாவது ராஜேஷ் கண்ணா சேர்மனாக இருக்கார். இதெல்லாம் ஜனநாயகத்தினுடைய அடையாளங்கள். அதுதான் எங்கள் அச்சமாக, கடவுள் தான் எங்களுக்கு, எங்கள் உடல் தான் இங்கே இருக்குது, உயிரெல்லாம் அங்கே தான் இருக்குது. அந்த உயிரை எப்படி காப்பாற்றுறதோ அது மாதிரி தேர்தல் ஆணையம் காப்பாற்றி கொடுக்கணும். நேற்று கூட எங்கள் வேட்பாளர் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரை போய் சந்தித்து சொல்லிட்டு முறையிட்டு வந்துட்டுருக்காங்க. கண்ணும் கருத்தும் உயிரை எப்படி பாதுகாப்போமோ அது மாதிரி பாதுகாக்கணும். ஏன்னா ஒவ்வொன்றும் அங்கே வாக்குகள் வந்து எங்கள் உயிருக்கும் மேலான வாக்குகள், அதை பாதுகாக்கணும். தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் ஏற்கனவே வேண்டுகோள் வச்சுருக்கிறோம். கொடைக்கானல் ஓய்வெடுக்க சென்ற முதல்வர் நாள் சுற்றுலா செல்லும் பயணிகளோட இயல்பு வாழ்க்கை பாதிக்குது. அதாவது அவங்க சுற்றுலா போகிறது ஏழைகள் ஊட்டி கொடைக்கானலுக்கு அவங்க கொளுத்துகிற வெயிலே தெரியாமல் அவர் கோல்ஃப் விளையாண்டுட்டு இருக்காரு. செய்தி போடுங்க, பாறை அதுக்கெல்லாம் போக முடியல. போலீஸ் காலையில் வரும்னு சொல்லிட்டு சாயங்காலம் போகிறாரு. ஒரு சில நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டு இப்போ நாங்கள் குரு பயிற்சி வந்து சாயந்தரம் மக்களுக்கு தொந்தரவு வரக்கூடாதுன்னு பாருங்கள். இவ்வளோ பெரிய காவல்துறையெல்லாம் இருக்கிறாங்க, தொந்தரவு வரக்கூடாதுன்னு இப்போ நீங்கள் வந்ததுன்னா உங்களோட கேட்டுட்டு ஒரு நீர்மூர் திறக்க வந்தோம். அப்படியே குரு பவன் ஆட்சியோடு வந்துட்டோம். பொது வாழ்க்கையில் ஈடுபடுறவங்க பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்கணுன்றதை எங்கள் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி அம்மா, எங்கள் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவங்ககிட்டருந்து அதை எதிர்பார்க்கலாம். இவற்றிலிருந்து அதை எதிர்பார்க்க முடியாது. மின்சார தட்டுப்பாடு ரொம்ப மோசமாக இருக்குது. மின்சாரம் தான் சொல்லல, மின் தேவை அதிகமாகிடுச்சு, மின் உற்பத்தி குறைஞ்சிருச்சு. புதிய மின் திட்டங்கள் இந்த அரசு கொடுக்கல, மின்சார கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. இப்போ இந்த வெயில் தாக்கன்றது பகலில் மட்டும் இல்லை, நீங்கள் ராத்திரியிலையும் நீங்கள் தூங்க முடியாது. இந்த தாக்கம் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் தலை கிருகிரு. இதில் என்ன ஆகுன்னா, உங்களுக்கு நான் மருத்துவர் கிடையாது, அதனால் மருத்துவர் சொன்ன ஆலோசனை சொல்கிறேன். நீர் சத்து குறைஞ்சிருச்சுன்னா கிருகிருன்னு வரும். கிருகிருன்னு வந்து மயக்கம் முடிஞ்சு கீழே விழுந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பிழைக்கிறதுன்றது நமக்கு தெரியாது. அதனால் இது வந்து என்னென்னா, நீர் சத்து, தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். 2 நேரம் குளிர்ந்த தண்ணியில் குளிக்கணும். நல்ல தண்ணி குடிக்கணும். நான் சொல்கிறது டாஸ்மாக் தண்ணி இல்லை, பச்சை தண்ணி, நல்ல தண்ணி. ஏன்னா அவங்க வரல டாஸ்மாக். இப்போ எங்கள் தொகுதியில் குராயூரில் நேற்று திறக்க போயிட்டாங்க. அப்புறம் நாங்கள் போய் போராட்டம் பண்ணி நடத்தணும். நல்ல தண்ணி, குடி தண்ணீர், சுகாதாரமான, ஆரோக்கியமான, சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை
நல்லா ஒரு நாளைக்கு 5 லிட்டர் 6 லிட்டர் குடிக்கலாம். எவ்வளோ குடிக்க முடியுமோ குடிக்கலாம். சவாலுக்கு சவால். தண்ணி குடிக்க நல்லது. அதில் கர்ப்பிணி தாய்மார்கள் நிறைய குடிக்கணும், குழந்தைகள் நிறைய குடிக்கணும். பொதுவாக மேக்சிமம் இந்த அரசை நம்பி பிரயோஜனம் இல்லை. நம்ம வெளியே வராமல் இருந்ததுக்கு நல்லது. நன்றி, வணக்கம்.